600 years old untu ಗರ್ಭಗೃಹ, ಶುಕನಾಸಿಕ, ಸ್ತೂಪಿಕ, ಮಧ್ಯರಂಗ, ಮಹದಾಸ್ಥಾನ, ಗೋಪುರ, ಪ್ರಾಕಾರ, பச்சனாலய, யாகசால இதனையெல்லாம் இருக்கிற ஒரு கோவில் இருக்குது. அதே மாதிரி அது எல்லாமே நம்ம கோவிலில் இருக்குது. அதனால வாஸ்து சாஸ்திர ரீதியாகவும் ஆகம சாஸ்திர ரீதியாகவும் நம்ம கோவில் கட்டுறோம். வண்டர்ஃபுல். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி 6 years அவங்க அம்மா வந்துருந்தான்னு சொல்கிறேன். கரெக்ட். அதே மாதிரி ரொம்ப பேர் இருக்கா, பழைய ஃபேமிலியாக ரொம்ப பேர் இருக்கா இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெங்களூருக்கு பழைய கோயில்களில் நம்ம இந்த கோவிலும் ஒன்று. வைஷ்ணவ சம்பிரதாயம் யார் யார் ஃபாலோ பண்ணுறாளோ அவள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துருக்காங்க. சைவ சாம்பிரதாயம் யார் யார் ஃபாலோ பண்ணுவாளோ அவளெல்லாம் கவி கங்காதரேஸ்வர கோயில் இல்லைன்னா அல்சூர் சோமேஸ்வரா கோயிலுக்கு போகும். அப்படிங்களா? அந்த மாதிரி பெங்களூர்ல ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்ல இது ஒண்ணுங்களா? அப்புறம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கோயிலுக்கு? அதே மாதிரி பரம்பரையா எல்லாரும் வந்து சேவை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறமா நாங்களும் பரம்பரையா நாங்கள் அர்ச்சகனாவர்த்தி பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளோ ஜென்ரேஷன் இது? இப்போ நான் வந்து 4th ஜென்ரேஷன் தான். இப்போ ஆல்ரெடி 5th ஜென்ரேஷனும் நடந்துட்டு இருக்குங்களா? வண்டர்ஃபுல். அப்புறம் இந்த கோயிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எல்லாருக்கும் என்னென்ன ஒரு கோரிக்கை இருக்கோ அதெல்லாம் வந்து வேண்டின்னு போகிறோம். அப்படின்னா நான் எனக்கு அந்த வேண்டுதல் ஆனால் நான் திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணோத்சவம் பண்ணி வைக்கிறேன், இல்லை கருடோத்சவம் பண்ணி வைக்கிறேன், இல்லை அங்க பிரதட்சணை பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் வேண்டின்னு போகிறேன். அப்படிங்களா? அவள் வேண்டின்னு போய் கொஞ்ச நாளைக்கே பெருமாள் அவளுக்கு இது பண்ணி அனுகூலம் பண்ணி கொடுக்கும். அதனால அந்த சேவை வந்து நடத்துகிறேன். அதில் கல்யாணோத்சவம் ரொம்ப மெயின். ரொம்ப பேர் கல்யாணம் இல்லை, பொண்ணு கல்யாணம் இல்லை, பிள்ளை கல்யாணம் இல்லை, அந்த வேண்டிட்டு கல்யாணோத்சவம் பண்ணி வைக்கிறது உண்டு. பசங்களா இல்லைன்னு வந்து வேண்டிட்டு கல்யாணோத்சவம் பண்ணுறாங்க. குழந்தை வேணும்னு கூட பண்ணுறாங்களா அவங்க? அந்த பூஜை கூட சங்கல்பம் நாங்கள் இது பண்ணுறோமோ அது மேல் டிபெண்டுங்களா? அந்த சுவாமி ஸ்டாச்சு வகை ஏதாவது சொல்லுங்க. அந்த ஐடல் உள்ள விஷ்ணு சுவாமி ஐடல் இருக்குல்ல, அது பாலாஜி ஸ்ரீனிவாச பெருமாள் விக்கிரகம். அது வந்து சுமார் 5 அடி விக்கிரகம் இருக்கு. அப்படிங்களா? ஃபுல்லாக சாலிகிராமம். ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் சாமி. ஏன்னா அந்த காலத்துல மகாராஜர் காலத்துலேருந்து அது பூஜை பண்ணிட்டு வந்துருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லு. அது நாங்கள் ரொம்ப அதை அனுபவிச்சிருக்கோம். எஸ். ரொம்ப தேங்க்யூங்க சொல்லதுக்கு. அப்புறமா வருஷம் ரதோத்சவம் நடக்கிறது, பவித்ரோத்சவம் நடக்கிறது, விஷ்ணு தீபோத்சவம் நடக்கிறது, மார்கழி மாதம் உற்சவம் நடக்கிறது. அப்படிங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். அனந்தகிருஷ்ணன். நமஸ்காரம் அனந்தகிருஷ்ணன்.